வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட 10 நாடாளுமன்ற தொகுதிகள்ல 3 நாடாளுமன்ற தொகுதிகளான சேலம் நாடாளுமன்ற தொகுதி, கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி, விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியினுடைய கள தகவல்கள் என்பது தற்போது வந்தடைந்து இருக்கின்றது. என்ன அந்த தகவல்ன்றதை விரிவா பார்ப்போம் வாங்க. முதல்ல ஆரணி நாடாளுமன்ற தொகுதி. ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளராக திரு கணேஷ்குமார் அவர்கள் களமிறங்கினாரு. திமுக சார்பா திரு தரணிவேந்தன் அவர்களும், அதிமுக சார்பா திரு கஜேந்திரன் அவர்களுமே களமிறங்கினாங்க. இதுல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளரான திரு கணேஷ்குமார் அவர்கள் 10,000 வாக்குகள் பெற்றிருக்கிறார் முதல் சுற்றுல. திமுகவினுடைய வேட்பாளர் 20,000 ஓட்டும், அதிமுகவினுடைய வேட்பாளர் 15,000 ஓட்டு பெற்றிருக்கிறாங்க. 2ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் இடையில பாட்டாளி மக்கள் கட்சி ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில பயணிச்சுட்டு இருக்குது. திமுக முதலிடத்துல இருக்குது. அதிமுகவுக்கும் பாமகவிற்கும் ஒரு 5,000 ஓட்டு வித்தியாசத்துல அந்த தொகுதி என்பது தற்போது வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில 2ஆம் சுற்றை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இரண்டாவதா பார்த்தோம் அப்படின்னாக்க விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி. விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளராக திரு முரளிசங்கர் அவர்கள் களமிறங்கினாரு. ஆப்போசிஷன் பார்ட்டியா டிஎம்கே உடைய கூட்டணியில பிசிகாவினுடைய வேட்பாளரான திரு ரவிக்குமார் அவர்கள் களமிறங்கினாங்க. இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னாக்க அதிமுக களமிறங்கினாங்க. இதுல விசிகா 22,000 ஓட்டு வித்தியாசத்துல போயிட்டு இருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி 10,000 ஓட்டிற்கு மேல பெற்றிருக்கிறாங்க. அதிமுக 2ஆம் இடத்திலையும், பாமக 3ஆம் இடத்திலையும் இவர்களுக்கு இடையிலான சிறு வாக்கு வித்தியாசத்துல 2ஆம் 3ஆம் இடத்துல தற்போது வந்திருக்கக்கூடிய தகவலின்படி வாக்கு எண்ணிக்கை என்பது நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த தொகுதியுமே அடுத்து 2ஆம் சுற்றை நோக்கி போயிட்டு இருக்குது. மூணாவதா பார்த்தோம் அப்படின்னாக்க கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி. கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளராக திரு தேவதாஸ் உடையார் அவர்கள் போட்டியிட்டாரு. அதிமுகவும் போட்டிட்டு இருக்கிறாங்க, திமுகவும் போட்டிட்டு இருக்கிறாங்க. முதல் 2 இடத்தையுமே திமுகவும் அதிமுகவும் தக்க வச்சிருக்கிறாங்க. 3ஆம் இடத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி தள்ளப்பட்டிருக்கின்றது. அதுல பார்த்தோம் அப்படின்னாக்க திமுகவுக்கும் அதிமுகவுக்குமே ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் இல்லாம அவங்களுக்குள்ள போட்டி நிலவக்கூடிய ஒரு தொகுதியாக இந்த கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி என்பது பார்க்கப்படுகின்றது. இந்த தொகுதிகளில் ஆரணி இடம் 2ஆம் இடம் வரத்துக்கும், அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்க விழுப்புரம் 2ஆம் இடம் வருவதற்குமான பல்வேறு சாத்தியக்கூறுகள் இருக்கிறதாக பார்க்கப்படுகின்றது. ஏன்னா இன்னும் பல்வேறு சுற்றுகள் இருக்கின்றது, நடந்து முடிஞ்சிருக்கிறது. முதல் சுற்று முடிஞ்சு 2ஆம் சுற்றுக்கு போயிருக்கிறாங்க. இன்னும் கிட்டத்தட்ட 15-17 சுற்று போல போகும். பொறுத்திருந்து பார்ப்போம், நல்லதே நடக்கும் என்று நம்புவோம். அடுத்தடுத்த தொகுதிகளுடைய தகவல் திரட்டப்பட்டு இருக்கின்றது. தகவல் வந்தவுடனே உங்களுக்கான அந்த காணொலி உடனடி அப்டேட்டா வரும். குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னாக்க தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி கிட்டத்தட்ட 20,000 ஓட்டு வித்தியாசத்துல லீடிங்ல இருக்கிறாங்க. 2ஆம் இடத்துக்கு திமுக தள்ளி இருக்கிறாங்க. 3ஆம் இடத்துக்கு அதிமுக தள்ளி இருக்கிறாங்க. எந்த தொகுதியிலும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்பது தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில அமைந்திருக்கின்றது. ஒரு பெரிய அளவுல ஓட் டிஃபரன்ஸ்ல லீடிங்ல இருக்குது பாட்டாளி மக்கள் கட்சி. மீண்டும் அடுத்த அப்டேட்டில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.